குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் மனிதனின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுடைய மாற்றத்துக்கும் சரி, அவனுடைய ம், வாழ்க்கையின் தரத்திற்கும் சரி, எதை நோக்கி அவன் பயணிக்கின்றான்ங்கிறதுக்கு ஒரு புது தத்துவத்தையே இன்றைய நாளில் பார்க்கலாங்க. வேதத்தையே ஓதிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதன் ஆகட்டும், இல்லை வாழ்க்கையில் தன்னை ஏற்படுத்தி கொள்ளும் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஏற்படும் மாற்றத்திற்கு அவன் அனுபவத்தை எப்படி எடுத்துக்கொள்கின்றானோ அதிலிருந்து வரும் சிந்தனையுமாகட்டும், அவனில் எதை அவன் பிறப்பிக்க ஆசைப்படுகின்றானோ அது அவனுள்ளிருந்தே அது வெளிப்பட்டு விட்டால் அவன் ஞானத்திற்கும் சரி, இந்த உலகியல் வாழ்க்கைக்கும் சரிங்க ஒத்துப்போக ஆரம்பித்துடுறாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் எப்படி எடுத்துக்கணும்னா, எல்லோருமே வேதம் படிக்கும் பொழுது தான் அதனுடைய ஞானமும் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது, வேதத்தை விட அவர்களின் அனுபவத்தில் எதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவனுள் அதை மறுபகுப்பாய்வு செய்து அதில் ஏற்படும் மாற்றத்திற்குள் தன்னுடைய விதையாகட்டும், இல்லை விருட்சமாகட்டும், இல்லை அதிலிருந்து ஏற்படும் மாற்றமாகட்டும், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதை தருகின்றதோ அதில் அவன் பெறும் அனுபவமே அவனுக்கான ஞானமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுதுங்க. உபநிஷதங்களை படித்த பல பேர் இன்னும் அதற்கான தந்திரங்களையும் சரி, மந்திரங்களையும் சரி ஓதும் பொழுது தான் அவர்களுக்கான ஞானம் கிடைக்குன்னு இன்னும் பல்லாண்டு காலமாக, ஏன் இன்றைய காலகட்டங்களில் இந்த வேதங்களையே எல்லா கோவில்கள்லையும் சரி, இல்லை எல்லா விசேஷங்கள்லையும் சரி மீண்டும் மீண்டும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பலன் கண்டார்கள்ங்கிறதுக்கு வெற்று பலன் ஒன்றே ஒன்று தான். அவர்களுள் எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதை அப்படியே மூட நம்பிக்கையாக தான் இன்றைக்கும் செய்து கொண்டு வருகின்றார்கள்ங்க. அப்போ உண்மையான நம்பிக்கைங்கிறதுக்குள் யாரெல்லாம் மூழ்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அனுபவம் தான் முக்கியமான நம்பிக்கையாக கூட இருக்க ஆசைப்படுதுங்க. உங்களுள் நான் அனுபவத்தை ஊட்ட எப்படி எல்லாம் முயற்சிக்கின்றேனோ அதில் நீங்கள் எதனில் நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகின்றீர்களோ அதில் நான் உங்களுள் அனுபவம் என்ற பெயருக்குள் உங்களையே மூழ்கடிக்க ஆசைப்படுகின்றேன். அது உங்களுள் எப்படி வெளிப்படுகின்றதோ அதை பொறுத்தே அதற்கு பெயரும் சூட்டப்படும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.